ஃபெஸ்டிவல் டைமில் பால் பாயாசம் ரவா பாயாசம்னு மட்டும் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக குயிக்காக 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி இந்த பாயாசம் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அரை கப் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. 5 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மலர வெந்து வந்திருக்கும். இப்போ அதை அப்படியே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான வெல்லமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அகெயின் ஒரு 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் சேர்த்ததும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் சேர்க்கறதுக்காக கடாயில் கொஞ்சமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சூடாகி வரும்போது பொடியாக நறுக்கின முந்திரி, திராட்சை, தேங்காய் இது கூடவே அரை செவ்வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். செவ்வாழைப்பழம் அப்படின்னா நேந்திர வாழைப்பழம் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாயாசம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு பாயாசம் சூடாக இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தெரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஃபைனலாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, வாழைப்பழம், தேங்காய் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். அரிசி பருப்புலாம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல நல்ல திக்காயிரும். சர்வ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல பால் பாயாசம் ரவா பாயாசம்னு மட்டும் செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி அரிசி பருப்பு கூடவே கேரட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாயாசம் ரெசிபியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க சேவ் பண்றதோட மட்டும் இல்லாம தெரிஞ்ச எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் யூனிக்கான ரெசிபிஸ்க்கு என்னோட பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.